ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக வெந்தயக்கீரை பூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக 2 விரலில் எடுக்கிற மாதிரி நம்ம பூரி பண்ண போகிறோம். அதுக்கு கொண்டக்கடலை குருமா சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது, காஞ்சாப்புலேயும் இருக்காது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதை எடுத்துகிட்டு ஒரு 4 டைம் மண் இல்லாமல் குப்பை இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டோம்னா அதில் இருக்க குப்பையெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா மண் எதாக இருந்துச்சுன்னா நரன்னு இருக்கும். அதனால் ஒரு டைமுக்கு 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு ரொம்ப பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா தேய்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா குட்டியாக, எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கிக்கலாம். கீரை கட்டு பெருசாக இருந்ததுனால நான் 4 கப்பு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப்பில் அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்துகிட்டு நல்லா கையில் கசக்கிட்டு அதையும் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூரிக்கு தேவையான உப்பும் இந்த மாவில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரவையை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். அதையும் இதோடய சேர்த்துக்குவோம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துக்குவோம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தண்ணி தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த கீரையில் இருக்க தண்ணி கொஞ்சம் லூஸ் ஆகும் மாவு. அதனால் பிசைகிறப்போ மாவை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு வச்சுருவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கனாவே அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சு வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பூரி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு காய வச்சுட்டு நம்ம பூரி மாவு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பூரி எவ்வளோ பெருசு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு குட்டியாக எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு மூடி அந்த மாதிரி எதாவது ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பூரி பண்ணிக்கலாம். இந்த பூரி ரொம்ப பெருசாக உப்பி வராது. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா சாஃப்டாக ஒரு மொழிஞ்சு ஓரளவுக்கு பூரி உப்பி வரும். ரொம்ப ஃபுல்லாக உப்பி வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பூரி மாவு கொஞ்சம் மெதுவாக தேய்ங்க. நிறையா மாவு கொஞ்சம் ட்ரை மாவு நிறையா சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்டாக நல்லா வரும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இந்த பூரியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். வச்சுட்டு நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போச்சுன்னா நல்லா உப்பி வரும் பூரி. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு பூரி கூட போட்டுக்குவோம். போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்குவோம். அப்போ தான் வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சே எடுத்தோம்னா கருகிடும். அதனால் இப்படி வச்சு செய்யுங்க. நல்லா சாஃப்டாக வரும், நல்லா வரும்.
இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்குவோம். இந்த பூரி எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 விரலில் பிச்சு எடுத்துக்குவோம். சாஸ் வச்சுருக்கேன், இதோட தயிர் கூட சேர்த்துட்டு சாப்பிட்லாம், அல்லது ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். நார்த் இந்தியாக்காரங்க இதில் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. இதோட கொண்டக்கடலை குருமா நான் வச்சுருக்கேன், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.